வணக்கம் மற்றும் நமஸ்கார். நான் டாக்டர் கஞ்சன் சிங், பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். பார்கின்சன் நோயில் சரியான உணவு முறைக்கு மிக முக்கியமான பங்கு உள்ளது. மருந்துகளுடன் சேர்த்து சமநிலையான உணவு மூலம் கம்விப்பு, அதாவது ட்ரெமர்ஸ், இறுக்கம், பலவீனம், பியாண்ட் மீ மற்றும் சோர்வு போன்ற அறிகுறிகளை பெரிதும் கட்டுப்படுத்த முடியும். இங்கே ஒரு கேள்வி எழுகிறது, அதாவது பார்கின்சன் நோயாளிகள் தங்கள் உணவில் எந்தெந்த பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் என்பது. பார்கின்சன் நோயில் நீங்கள் என்ன சாப்பிடலாம்? முதல், டோபமின் அதிகரிக்க உதவும் எந்த ஒரு உணவுப் பொருட்களும் அல்லது நீங்கள் பயன்படுத்தும் உணவுப் பொருட்கள் எவை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். டோபமின் குறைபாடு பார்கின்சன் நோயின் முக்கிய காரணமாகும். நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடலாம், பாதாம் சாப்பிடலாம், அக்ரோட் சாப்பிடலாம், பூசணிக்காய் விதைகள் மற்றும் சியா விதைகள் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நீங்க பால், தயிர் மற்றும் பனீர் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இவை எவ்வளவு அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும்? சமநிலையான உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும், சமநிலையான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் நீங்கள் பச்சை பயறு, பருப்பு, மூங்தால் கூட சாப்பிடலாம். நீங்கள் இந்த அனைத்து உணவு முறையையும் பின்பற்றும் போது உங்கள் டோபமின் அளவு அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு நடக்கவும் நகரவும் எளிதாக இருக்கும். இரண்டாவது, உங்கள் உணவில் ஆன்டிஆக்சிடென்ட்கள் நிறைந்த உணவுகளை சேர்க்க வேண்டும். இவை மூளையின் செல்களை பாதுகாக்கின்றன. உதாரணமாக பச்சை இலைகள், கீரை, வெந்தயம் போன்றவை. இதோடு சேர்த்து நீங்கள் காரட், பீட்ரூட், நெல்லிக்காய், மாதுளை மற்றும் கச்சை மஞ்சள், அதே போல் இஞ்சி ஆகியவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். இவை ஆன்டிஆக்சிடென்ட்களை கொண்டுள்ளன. இது ஃப்ரீ ராடிக்கல்களை நீக்க உதவுகிறது. மூன்றாவது, நீங்கள் ஓமேகா 3 கொழுப்பு அமிலங்களை எடுத்துக்கொள்ளலாம். இது நடுக்கம் மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. ஏகா, ஆல்ச்சி விதைகள், அக்ரோட் அல்லது மீன் ஆகியவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான்காவது, பார்கின்சனில் மலச்சிக்கல் என்பது மிகவும் பொதுவான பிரச்சனையாகிறது. மலச்சிக்கலை தீர்க்க நீங்கள் பின்பற்ற வேண்டிய உணவு முறைகளை பார்ப்போம். நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை உண்ணுங்கள். எடுத்துக்காட்டாக பழங்களை பற்றி பேசினால் பப்பாளி, நாஷ்பாத்தி ஆகியவை எடுத்துக்கொள்ளலாம். உணவு முறையை பற்றி பேசினால் நீங்கள் உங்கள் உணவில் எந்தெந்த பொருட்களை சேர்க்கலாம் என்றால் தளியா, ஓட்ஸ், காய்கறிகள் ஆகியவை மற்றும் மிக முக்கியமாக நீர் அளவை சமநிலைப்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். போதுமான அளவு நீர் குடித்தால் அது மலச்சிக்கலை எப்படி குறைக்கும்? அது மலச்சிக்கலை நீக்கும். மேலும் உங்கள் மலச்சிக்கல் நீங்கும் போது மருந்தின் விளைவும் அதிகம் சிறப்பாக இருக்கும். எனவே ஒரு பார்கின்சன் நோயாளி எந்த வகையான உணவு முறையை பின்பற்றலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எந்த வகையான சமநிலையான உணவை எடுத்துக்கொண்டால் அவர்களின் அறிகுறிகளில் குறைவு காணப்படும் என்பதை பற்றி இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.